தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் குழந்தைகளே. வணக்கம் பகலவன் ஐயா. இன்னைக்கான குறளை நம்ம பார்ப்போமா? ஓ, பார்க்கலாமே. சரி, பாடத்துக்குள்ள போலாம். இன்னைக்கான குறள் அதிகாரம் 57, வெறுவந்த செய்யாமை. குறள் எண் 565. அருஞ்செவ்வி இன்னாமுகத்தான் பெருஞ்செல்வம் பேயை கண்டு அன்னது உடைத்து. ஐயா, நீங்க சொன்ன இந்த குறளோட பொருள் என்ன? இதுக்கான பொருள், நெருங்க முடியாத தன்மையும் சிடுமூஞ்சித்தனமும் உடையவனது மிக திரண்ட செல்வம் பேய் காத்திருக்கும் பெருஞ்செல்வம் போன்றது. அதற்கு செல்வத்தாலும் யாருக்கும் உடையவனுக்கும் கூட எந்தவித பயனும் இல்லாமல் பேய் கண்டனது எனப்படும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இதுக்கான உதாரணம், நல்ல எண்ணம் இல்லாமலும் வீண் கோபம் கொண்டவனின் செல்வம் பேயிருக்கும் குகை போன்றது. உள்ளே வழியிருந்தும் செல்ல முடியாதது போலாகும். செல்வம் இருந்தும் யாருக்கும் பயன் தராத ஒன்றை போல. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன், இலக்கியா? நல்லா புரிஞ்சுது ஐயா. இனி இந்த குறள் எங்களுக்கு மறக்கவே மறக்காது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும்? இன்னைக்கு நாங்க படிச்ச குறளை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்.